வீடியோல ஏலகிரி போனா எங்க ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஏலகிரியில ஹோட்டல் ஹில்ஸ் அப்படிங்கிற ஹோட்டல் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த ஹோட்டல் உண்மையிலேயே ஸ்டே பண்றதுக்கு ஒர்த்தா, இங்க எவ்வளவு காஸ்ட் ஆகும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேரும். நான் இந்த ஹோட்டல் ஹில்ஸை ஏன் சூஸ் பண்ணனாக்கா, இந்த ஹோட்டலை சுத்தி எல்லா வியூ பாயிண்ட்ஸுமே பக்கத்திலே இருக்குங்க. இங்க ஏலகிரியோட போட் ஹவுஸே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ் தாங்க, நீங்க நடந்தே போயிடலாம் இந்த ஹோட்டல்ல இருந்து. நீங்க திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி வந்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாப்பே பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. இங்க கார் பார்க்கிங்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 கார் நிப்பாட்டலாங்க. அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேசியஸான பார்க்கிங் இருக்குங்க. நான் இந்த ஹோட்டலை மேக் மை ட்ரிப்ல தாங்க புக் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்து டைரக்டா செக் இன் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஆக்சஸ் கார்டு கொடுத்துட்டாங்க. நீங்க வாக் இன்ல வந்து புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஜஸ்ட் ரிசப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ரூம்ஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க. இங்க 3 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குங்க. கிளப் ரூம், டீலக்ஸ் அண்ட் சூட் ரூம்ஸ் வந்து இருக்குங்க. ரிசப்ஷன்லயே இந்த ஹோட்டல் வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கின மாதிரி ஷீல்ட்ஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. நீங்க ஏலகிரிக்கு புதுசா வந்தீங்கன்னாக்கா எந்தெந்த இடம்லாம் போய் பார்க்கலாம், எவ்வளவு ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபேம்லெட்ஸும் தனியா வந்து வச்சிருந்தாங்க. நான் செக் இன் பண்ணிட்டு ஆக்சஸ் கார்டை வாங்கிட்டு அப்புறம் ரூம்காக போயிட்டு இருக்காங்க. நம்மள அவங்களே கூட்டிட்டு போய் எந்த ரூமோ அந்த ரூம்ல இருந்து விட்டுருவாங்க. இங்க கிட்டத்தட்ட 70 ரூம்ஸ் இருக்குங்க. அந்த அளவுக்கு இது நல்ல பெரிய ஹோட்டலுங்க. ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ரூம்ஸும் வந்து பாத்தீங்கன்னாக்க வேற வேற பில்டிங்ஸ்ல இருந்து அவங்க செப்பரேட்டா பண்ணிருக்காங்க. சோ இது ஹோட்டல் சொல்றதோட ரெசார்ட்னே சொல்லலாங்க. நான் ஏலகிரிக்கு சடனா பிளான் பண்ணனால எனக்கு இங்க டீலக்ஸ் ரூம் தாங்க கிடைச்சது. அதனால நான் டீலக்ஸ் ரூம் தான் இங்க புக் பண்ணியிருந்தேன். பட்ஜெட் பேக்கேஜ்ல இந்த டீலக்ஸ் ரூம் வந்து நான் புக் பண்ணியிருந்தேங்க. இந்த ரூம் உண்மையிலே ஒர்த்தான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். ஆக்சஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டோன்னா பவர் வந்துடுது, நமக்கு பவர் லைட்டு. என்ட்ரன்ஸ்லேயே வாஷ்ரூம் இருக்குது. நம்ம உள்ளே போனோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 50 இன்ச் டிவி ஒன்று இருக்குது. வித் ஏசி ரிமோட், டிவி ரிமோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு டேபிள் இருக்குது, வித் சேர் கொடுத்துருக்காங்க. மேபி ஒர்க்கிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கிட்டில் இருக்குது, தென் கப் இருக்குது, ஒரு சோப் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 டென்டல் கிட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாம்பு கொடுக்குறாங்க. இங்கே ஒரு லாங் ஸ்க்ரீன் இருக்குது, வேணும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல லாங் ஸ்க்ரீன் வித் நமக்கு வந்து ஒரு ஏசி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டெலிஃபோன் கொடுத்துட்றாங்க. ஏசி பாயிண்ட் ஒன்று இருக்குது. இங்கேயே எல்லா ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸும் நம்ம பக்கத்துலேயே வந்துடுது. ப்ளஸ் வந்து டைனிங்க்கு வந்து நமக்கு மெனுவும் கொடுத்துருக்காங்க. டைனிங் மெனு ஒரு வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ் வருது. ப்ரைஸ் வந்து ஓகே தான் நினைக்கிறேன். ஒரு இட்லி, ஒரு டீ வாங்கினாக்கா 40 ருபீஸு. அப்புறம் இதுதான் நம்ம பெட்டு. ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட் ஒன்று இருக்குது. அவன் முறை கபோர்டுக்குள்ளே போகிறோம். வாடகை இல்லை. ஒரு பெரிய லாங் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் பில்லோவும் வருது. 2 ஹேங்கர் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. இது மினி பாராக இல்லை, மினி பாரில் இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது சின்னதாக. லக்கேஜ் வைக்கிறதுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு லாங் மிரர் இருக்குது. அவ்வளோதான் அந்த ரூமில். நெக்ஸ்ட்டு வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா வாஷ் மிஷின் இருக்குது. அப்புறம் ஒரு லாங் மிரர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஷவர் ஒன்று இருக்குது. அப்புறம் வித் பக்கெட் அண்டு பெரியவனா உட்காந்து குளிக்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. மக் கொடுத்துருக்காங்க. ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் இருக்குது. ஒரு கிளாஸட் வருது நமக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப நீட்டாகவும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது. யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஹேங்கர்ஸ், டவல்ஸ் எல்லாம் நமக்கு அங்கே வெளில வச்சுட்டாங்க. இவங்க லைட்டு வந்து நினைக்கிறாங்க. ஓகே, லைட் எரியல. ஒன்றா ஓகே, லைட்டாக பிரேக் ஆகிருக்கு கிளாஸ். ஏதோ டஸ்ட்பின் இருக்குது. ஓகே தான். இங்கே ஒரு ஃபேன் இருக்குங்க. ஏசி வித் ஃபேன் 2மே நம்ம கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதாங்க நம்ம ரூம். நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் போய் பாத்திரலாம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்திரலாம். நெக்ஸ்ட் பூல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்திரலாம். நான் செகண்ட் ஃப்ளோர்ல ஸ்டே பண்ணியிருந்தேங்க. இங்க வந்து ஒரு பால்கனி இருக்கு. அங்க சோஃபாலாம் போட்டு பூல் வியூல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு காஃபி, ஒரு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே அப்படியே வியூ பண்ணிட்டே சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு இது செம்மையா இருந்துச்சு இந்த இடம். இங்க பூல் வந்து மார்னிங் 7 o'clock வந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் அலோவ் பண்றாங்க. ஆப்போசிட்ல உங்களுக்கு கிரவுண்ட் மாதிரி விளையாடுறதுக்கு இடமும் இருக்குங்க. அங்க நீங்க வந்து ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ வந்து விளையாடலாம். அதுக்கு கிட்ஸ் அவங்களே கொடுத்துறாங்க. நீங்க இங்க பூல்ல குளிக்கிறதுக்கு உங்க பால்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு கொடுத்துறாங்க. நீங்க அதெல்லாம் பால்ஸ் வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு உங்க ஃபேமிலியோட குளிக்கலாங்க. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றதுக்கு செம்மையா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
இங்க ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனி பில்டிங்கே வச்சிருக்காங்க. அந்த பில்டிங்ல கீழ வந்து பஃபட் ஸ்டைல்லயும், மேல வந்து பார்ட்டி ஹால் ஸ்டைல்லயும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் நைட்டுக்கு வந்து ரொட்டி, நான் வித் பன்னீர் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. மீடியம் குவாலிட்டில உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க காம்ப்ளிமெண்டரியா பஃபட்ல குடுத்துடுறாங்க. இங்க ஜூஸ்ல இருந்து கேசரி, பொங்கல், இட்லி, வடை, தோசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமுமே இங்க இருந்ததுங்க. இது கூடவே பிரெட், ஜாம், அப்புறம் பட்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு அது தனியா வச்சிருந்தாங்க. பிளஸ் டீ அண்ட் காஃபியும் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கூல் ட்ரிங்க்ஸும் எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. ஏன் சன்னு அவனுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து அவன் வந்து பிளேட்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிளேட்ல வந்து நான் எல்லா ஃபுட்டுமே எடுத்துட்டு வந்திருந்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இட்லி, பொங்கல், கேசரி, வடை, கேசரி 2 வகையான சட்னி அப்புறம் சாம்பார் எடுத்துட்டு வந்திருந்தேங்க. இது கூடவே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் நான் எடுத்திருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சுங்க. நமக்கு வந்து எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டடா வந்து அவங்க தராங்க. இந்த ஹோட்டல்ல நான் ஸ்டே பண்றதுக்கு 2500 ரூபாய் வந்து நான் பே பண்ணியிருந்தேங்க வித் பிரேக்ஃபாஸ்டோட. இந்த பிரைஸ் வந்து இந்த டீலக்ஸ் ரூமுக்கு மட்டும்தாங்க. இதே வந்து நீங்க வேற ரூம்ஸ் வந்து புக் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நான் இந்த ஹோட்டல்ல வந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தேங்க. இந்த ஒரு நைட் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் குவாலிட்டி அண்ட் ஃபுட்டு அப்புறம் இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 5க்கு வந்து 3 ரேட்டிங்ஸ் குடுக்கலாங்க. அந்த அளவுக்கு இந்த ஹோட்டல் வந்து ஒர்த் தான். என்னோட ரூம் குவாலிட்டி பிளஸ் வந்து இங்க இருக்கிற ஃபுட் இந்த வந்து இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால நான் 2 ரேட்டிங் வந்து கம்மியா குடுத்துருக்காங்க. நம்ம சேனல்ல ஏலகிரி பத்தின பெஸ்ட் பிளேசஸ் பத்தி வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. அதுக்கு ஏலகிரில தங்கக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணி ஒரு நாளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. ஏலகிரில ஒரு வாட்டர் தீம் பார்க் இருக்குங்க. அந்த வாட்டர் தீம் பார்க் உண்மையிலேயே பெஸ்ட்டா அங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்க போய் பாருங்க. சரிங்க, இந்த வீடியோல நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் நான் நம்புறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல ரிப்ளை பண்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு சேரணும்னாக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேர்ந்துரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.
வந்து இங்க இருக்கிற ஃபுட். இந்த வந்து இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால நான் 2 ரேட்டிங் வந்து கம்மியா குடுத்துருக்கேங்க.